இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிதிகா மந்தனா 29 வயதை கடந்த இவங்க 2019ஆம் ஆண்டு முதல் இசையமைப்பாளர் பாலாஸ் முர்ஷலை காதலித்து வந்திருக்கிறாங்க. இவர்களினுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கடந்த 23ஆம் தேதி சாங்லியில் இவங்களுடைய திருமணம் நடக்க இருந்துச்சாம். முந்தைய நாள் இரவில் சங்கீத் நிகழ்ச்சியின் போது ஸ்மிருதியினுடைய தந்தை ஸ்ரீனிவாசுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனால் திருமணம் ஒத்திவைக்கப்படுவதாக சொல்லியிருந்தாங்க. பலாஷ் முச்சலும் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக குடும்பத்தினர் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டதாக பாலாஷினுடைய சகோதரி பாலக் முச்சல் தெரிவிச்சிருந்தாங்க. நடனக்கலைஞரான மேரி டி ஹோஸ்டா என்ற பெண் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பலாஷ் முச்சலுடன் செய்த ரகசிய ஷாட்டிங்கை பகிர்ந்தாங்க. அந்த ஷாட்டிங்கில் மந்தனாவுடனான உறவு ஒரு தொலைதூர காதல், அவர் எப்போதும் கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தில் இருப்பதாக பலாஷ் கூறியது போல இருக்கு. மேலும் அந்த பெண்ணின் அழகை வர்ணித்தும் அதிகாலை 5 மணிக்கு மும்பை வெர்சோவா கடற்கரைக்கு வர சொல்லியும் நீச்சல் மற்றும் ஸ்பாவிற்கு போகலாம் அப்படின்னு பலாஷ் அழைப்பு விடுத்தது போல அந்த ஸ்கிரீன்ஷாட்டில் பதிவாகியிருக்கு. நீங்கள் ஸ்மிருதியை காதலிக்கிறீர்களான்னு அந்த பெண் கேட்ட கேள்விக்கு, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, படவேளையில் 3 மாதம் பிஸியாக இருந்தேன் என பலாஷ் மலுப்பலாக பதிலிச்சு இப்போ மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. இது உண்மைதான் அப்படின்ற மாதிரியாக இன்னும் உறுதிப்படுத்தலை. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமணம் மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது. ஆனால் இவங்களுடைய திருமணத்திற்கு வந்த தடை இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துட்டுருக்கு. இதனால் காதலனை பிரியக்கூடிய முடிவில் ஸ்மிருதி அவர்கள் இருக்கிறதாக தகவல்களும் வெளியாகி இருக்குது.